எல்லாரும் படத்துக்கு வந்து கிளம்பிட்டோம். என்னென்னமோ பிளான் போட்டு எப்படி எப்படியோ போயிடுச்சு. ஆனால் மீன்லாம் பிடிச்சிட்டு வந்தோம். அது ஃபைனலாக வந்து படத்துக்கு போகலாம் சொல்லி பிளான் பண்ணி படத்துக்கு வந்து கிளம்பிட்டோம். அப்படியே படத்துக்கு கிளம்பிட்டு அப்படியே நாங்கள் வந்து ஊருக்கு போய்டுவோம். சங்கீதாக்கா எல்லாமே திரும்ப வீட்டுக்கு வந்து நாளைக்கு காலைல ஊருக்கு போவாங்க. ஆமாம், சங்கீதாக்காவோட அப்டேட்டு கரெக்டாக சொல்லிட்டாரு ஃப்ரெண்ட்ஸ். ஜெயா வந்து வித்த காட்டுறாங்க, பயப்படுறாங்க. இன்னொன்னு யாருன்னா மேல போங்க. ஆமா, சரியா தியேட்டருக்கு வந்தாச்சா? போங்க, ஓப்பன் பண்ணுங்க. படம் எப்படி இருந்துச்சு? அவர் ஆக்ஷன் தான் காட்டுறாரு. ஸ்நாக்ஸ் வந்து இப்போ வந்து இன்டர்வெல் விட்டுருக்காங்க. அதனால ஸ்நாக்ஸ் வாங்க சொல்றாங்க. ஸ்நாக்ஸ் வாங்குறோம். நல்லா இருக்கு. கிரவுட் கொஞ்சம் அதிகமா இருக்கு. வெயிட் பண்ணிட்டு இருக்கோம். வந்து போடுறவங்களா கேட்டுட்டு இருக்காங்க. சரி பார்க்கலாம். நம்ம பாஞ்சாலி தான் மிஸ்ஸிங் ஃபீல் பண்ணுவாரு அவரு. ஆனா மாடு இருக்கு இருந்தாலும் பரவாயில்ல சொல்லி அனுப்பி வச்சிருக்காங்க. கொஞ்சம் பொழுதோட ஏன்னா பால் கறக்கணும் அப்படின்னு. ஆமா, சரி நெக்ஸ்ட் டைம் படம் வந்து ஸ்டார்ட் பண்ணிட்டாங்க. ஸ்நாக்ஸ்லாம் வாங்கிட்டு வந்து உள்ளதான் வந்து போறோம். எப்படா படம் ஆரம்பிக்கன்னு சொல்லி படம் நல்லா இருக்கு. அதனால அந்த ஆர்வத்தோட போலாம். படம்லாம் முடிஞ்ச வெளில வந்துட்டீங்களா? இது வரேன். என்ன படம்லாம் முடிஞ்ச வெளில வந்துட்டீங்களா? நம்ம எப்படி வந்தது படம்? எப்படி இருந்துச்சு? ஃபோட்டோ ஷூட் நடந்துன்னு இருக்கு ஃப்ரெண்ட்ஸுங்க. படம்லாம் முடிஞ்சிச்சு ஃப்ரெண்ட்ஸ். நாங்கள் ஜாலியாக என்ஜாய் பண்ணி படம் பார்த்து வந்தோம். வந்து நாங்கள் இப்படி போயிடுவோம், அவங்க அப்படி போயிடுவாங்க. ரொம்ப ஜாலியாக வந்து ஃபேமிலியோட என்ஜாய் பண்ணோம். வந்து நாங்கள் ஊருக்கு போகிறோம். அவங்க ஊருக்கு போயிட்டு காலையில் கிளம்பி வந்து பார்த்தீங்கன்னா வீட்டுக்கு போயிடுவாங்க. கண்டிப்பா பார்த்து பத்திரமா போயிட்டாங்க. ஜஷிதா பாய். சத்தி பாய். அவன் வேடிக்கை தான் அவன். சரி பார்த்து பத்திரமா போயிட்டு வாங்க. என்ன சரணி, என்ன பண்ணிட்டு இருக்க? பெரியம்மா வீட்டுல இருந்து எடுத்துட்டு வந்த நெல்லிக்காய் எண்ணி பார்த்து போட்டுட்டு இருக்கேன். சின்ன நெல்லிக்காய் பெரிய நெல்லிக்காய் தனித்தனியாக எடுத்து போட்டுட்டு இருக்கேன். ஸோ ரொம்ப ஹாப்பியாக இருந்துச்சு ஃப்ரெண்ட்ஸ். பெரியம்மா வீட்டில் போயிட்டு வந்து பார்த்தீங்கன்னா நாங்கள் ஒரு நாள் தான் போயிட்டு திருவிழா பார்த்துட்டு அன்றைக்கி ஈவினிங்கே வந்து கிளம்புற மாதிரி இருந்துச்சு. ஆனால் ஃபேமிலியோட டைம் ஸ்பெண்ட் பண்ணணும்னு சொல்லிட்டு அன்றைக்கி விட்டுட்டு மறுநாள் ஃபுல்லாகவே வந்து பார்த்தீங்கன்னா அவங்க கூட இருந்துட்டு அன்றைக்கி நைட் தான் வந்து பார்த்தீங்கன்னா கிளம்பி வந்தோமே. ஸோ நிறைய பேர் வந்து கமெண்ட் பண்ணியிருந்தீங்க பெரியம்மா கையில் வச்சு மீன் குழம்பு சாப்பிட்டே வந்துருக்கலாம் சொல்லிட்டு மிஸ் பண்ணிட்டோம். ஸோ கண்டிப்பாக நெக்ஸ்ட் டைம் போயிட்டு மீன் பிடிச்சி கண்டிப்பாக பெரியம்மா கையில் குழம்பு வச்சு சாப்பிட்டு வரலாம். என்ன கண்டிப்பாக நானே எதிர்பார்த்தேன், சரி சாப்பிட்டுட்டே போயிடலாம் அப்படின்ட்டு. அப்புறம் மூவிக்கு போகிற பிளான் போட்டோம். ஸோ அதனால வந்து போயிட்டோம். அதனால் மாமாலாம் கூப்பிட்டு போய் ரொம்ப நாள் கழிச்சு நான் முதல் படம் பார்த்ததே சங்கீதாக்கா வரல. நான் மாமா பெரியம்மா தான் வந்து பார்த்தீங்கன்னா முதல் படம் பார்த்துருக்கேன். நான் முதல் பார்த்ததே சென்னையில் தான். அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா இங்கெல்லாம் வந்து நிறைய படம் பார்த்துருக்கேன். இப்போ ரொம்ப நாள் கழிச்சு மாமா அக்கா கூட வந்து பார்த்தீங்கன்னா படம் பார்க்க போனதால ரொம்ப சந்தோஷமா இருந்துச்சு. படமும் வந்து பார்த்தீங்கன்னா சூப்பராக இருந்தது ஃப்ரெண்ட்ஸ். அதுக்கப்புறம் பெரியம்மா வீட்டு வந்து பாருங்க, இந்த வாழைப்பழம் எடுத்துட்டு வந்தேன். ரொம்ப நாள் ஆயிடுச்சு, பழுத்தே போயிடுச்சு. பழுத்துச்சு வாழைப்பழம், சூப்பராக. அதுல நிறைய சாப்பிட்டுட்டோம். ஒரு சீப் எடுத்துட்டு வந்தது. இங்க பாருங்க, இவ்வளோ நெல்லிக்காய் இருக்கு. இந்த நெல்லிக்காய் வச்சு என்ன பண்றதுன்னு சொல்லிட்டு எனக்கு சரியா தெரியல. தேன் நெல்லிக்காய் போடலான்னு பார்த்தா அந்த அளவுக்கு தேன் இல்லை. ஆனால் பெரியம்மா வந்து சொல்லி அமைச்சாங்க, சர்க்கரையில வந்து பார்த்தீங்கன்னா பால் எடுத்து நெல்லிக்காய் போட சொல்லியிருந்தாங்க வேக வச்சு. அந்த மாதிரி போடலான்னு பார்த்தா பெரியம்மா வந்து நிறைய போட்டு கொடுத்துருக்காங்க, நான் சாப்பிட்ருக்கேன். ஸோ ஊருக்கு அந்த காரமாக இருக்க மாதிரி போடலான்னு சொல்லுவாங்கல்ல, அந்த மாதிரி போட்டால் நல்லா இருக்கும்னு சொல்லிட்டு நினைக்கிறேன். ஸோ அது எப்படி போடுறதுன்னு சொல்லிட்டு மறக்காம கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்க, பார்த்து நான் வந்து ட்ரை பண்ணி பார்க்குறேன் கண்டிப்பாக. ஏற்கனவே நிறைய நெல்லிக்காய் எடுத்து ஜூஸ் போட்டு குடிச்சிட்டோம், வெறும் வாயிலே சாப்பிட்டுட்டோம். ஸோ இன்னும் இவ்வளோ நெல்லிக்காய் இருக்கு. வரும்போது ஆளுக்கு ஒரு கிலோ கிட்ட நெல்லிக்காய் எடுத்துட்டு வந்துட்டோம் ஃப்ரெண்ட்ஸ். நாங்கள் நிறைய பறிச்சோம். நான் சங்கீதாக்கா அம்மா எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா அப்புறம் ஆயெல்லாம் வேறு எடுத்துகிட்டு போயிருப்பாங்க. ஸோ நாங்கள் எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா ஒரு கிலோ கிட்ட நெல்லிக்காய் எடுத்துகிட்டு வந்துட்டோம்.
இந்த மாதிரி எப்போ போனாலும் பெரியம்மா வீட்டுக்கு போனால் ஏதாவது எடுத்துகிட்டு வந்துடுவோம். அங்கேயுமே சரி, அம்மா வீட்டில் இருக்கும்போதுமே சரி, அம்மா ஏதாவது கொடுத்து அனுப்புவாங்க, மல்லாட்டை மிளகா அப்படின்னு சொல்லிட்டு கொடுத்து அனுப்புவாங்க. ஸோ நம்ம இந்த வாட்டி போயிட்டு இப்போ தான் வாங்கிட்டு வந்தோம். வந்து திருவிழாலாம் சூப்பராக பார்த்து முடிச்சுட்டு ரொம்ப ஜாலியாக என்ஜாய் பண்ணிட்டு ரொம்ப நாள் கழிச்சு ரொம்ப ஜாலியாக வந்து என்ஜாய் பண்ணிட்டோம். ஃபங்க்ஷனில் கூட வந்து பார்த்தீங்கன்னா அப்படியே கொஞ்சம் பரபரப்பாக இருந்துட்டோம். வீடு கொடுத்துரு போகிறதுல வந்து பார்த்தீங்கன்னா கொஞ்சம் வேலை அப்படி இப்படி சொல்லிட்டு இருந்துட்டோம். ஆனால் அப்பயுமே வந்து ரொம்ப ஜாலியாக ஃபங்க்ஷன்லேயே வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப ஜாலியாக என்ஜாய் பண்ணோம். ஸோ இந்த மாதிரி சும்மா இருக்க டைமில் சொல்லவா வேணும், சூப்பராக வந்து பார்த்தீங்கன்னா என்ஜாய் பண்ணியிருந்தோம். வந்து பார்த்தீங்கன்னா நொங்கு வெட்டுறது மீன் பிடிக்க போகலான்னு சொல்லிட்டு பிளான் பண்ணியிருந்தோம் ஃப்ரெண்ட்ஸ். கடைசியில் பார்த்தீங்கன்னா நொங்கு கிடைக்கவே இல்லை. நாங்கள் மரமாக ஏறி பார்த்து சுற்றி திரிச்சு விட்டுட்டோம். நொங்கு பறிக்கவே வந்து போகலை. அதுக்கப்புறமா தான் மீன் கூட்டியில் போயிட்டு ஒரு அலாசிட்டு வந்தோம். அந்த வீடியோ கூட நீங்கள் பார்த்துருப்பீங்கன்னு நினைக்கிறேன். பார்க்காதவங்க இண்டு ஸ்க்ரீனில் தரேன், மறக்காமல் பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ். அது வந்து பார்த்தா ரொம்ப ஜாலியாக செம்மையாக என்ஜாய் பண்ணோம். நான் வேற ஃபர்ஸ்ட் டைம் அப்போ தான் அங்கே பெரியம்மா வீட்டுக்கு போனோம். எல்லாரும் கூட சேர்ந்து ஒன்றா மீன் பிடிச்சிட்டு செம்ம என்ஜாய் பண்ணேன். ஆனால் அன்னைக்கு என்ன ஒரு வருத்தம்னா, அந்த ஒரு வெள்ளை பேண்ட் காப்பி கலர் பேண்ட் ஆயிடுச்சு. அப்போதான் புதுசாக வந்து போட்டேன். நான் இறங்காமலே தான் இருந்தேன் ஃப்ரெண்ட்ஸ். ஆனால் எனக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஆர்வம் தாங்கலை. எல்லாரும் தண்ணியில நாங்களாம் தண்ணியில ஜாலியா விளையாண்டு இருந்தோம், மீன் பிடிச்சிட்டு தண்ணியில இருந்தாங்க ஃப்ரெண்ட்ஸ். நானும் ஜெயா எல்லாம் மேலேயா இருந்தோம். என்னால ஒரு ஸ்டேஜ் மேல கண்ட்ரோல் பண்ண முடியல. ஐயோ என்னால இவங்க மட்டும் விளையாடிக்கிறேன், நான் தனியா தான் எனக்கு எப்படி இருக்கு. ஸோ அதனால நானும் போயே அவன் இறங்குவேன். நானும் ஒரு மீன் 2 பேருமே இறங்கிட்டாங்க. சாரண்யாவும் இறங்கிட்டாங்க, ஜெயாவும் இறங்கிட்டாங்க. நான் முன்னாடி இறங்கிட்டேன். எல்லாம் பேண்ட், புது பேண்ட் வேஸ்ட் ஆகுது கமெண்ட் கூட நிறைய சொல்லியிருந்தீங்க, பேண்ட்டை வேஸ்ட் ஆகிட்டேமான்னு சொல்லிட்டு. ஸோ இறங்கி வந்து பார்த்தீங்கன்னா இறங்குனா ஜாலியாக என்ஜாய் பண்ணேன். ஒரு மீன் கூட பிடிக்கல, நான் பிடிக்கல ஒரு மீன் கூட. தண்ணியில் தான் விளையாட்டு இருந்தேன். வினோத் மாமா, மனோ, அம்மா, அக்கா எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா மீன் பிடிச்சாங்க. பெரியப்பாலாம் வந்து பார்த்தீங்கன்னா சூப்பராக மீன் பிடிச்சாரு. நான் ஒரு சங்கீதாக்கா ரத்தம் செஞ்செல்லாம் மீன் பிடிச்சாங்க ஃப்ரெண்ட்ஸ். கையில் கொத்து அந்த என்ன மீன் அது கெளுத்தி மீன் கொட்டும்ல, அது கொட்டி ரத்தம் வந்து எனக்குமே நான் கெளுத்தி மீன் தான் வந்து ஒரே ஒரு மீன் பிடிச்சேன். அது எப்படி பிடிச்சுன்னா பிடிக்கும் போது வந்து பார்த்தீங்கன்னா அந்த கொடுக்கு வந்து குத்திருச்சு. ஐயோ செம வலி, முள்ளு குத்துன மாதிரி முள்ளு மாதிரி குத்துனோடனே சங்கீதாக்காவும் அம்மா யாரும் பிடிச்சி பார்த்துட்டு மீன் தான் சொல்லிட்டு எடுத்தாங்க ஃப்ரெண்ட்ஸ். ஸோ அந்த ஒன்று தான் வந்து பார்த்தீங்கன்னா நான் பண்ணேன். மீது எதுவுமே பண்ணல. இந்த பேண்ட்டை வேஸ்ட் ஆகிட்டு தான் வந்து பார்த்தீங்கன்னா முக்கால்வாசி பண்ணேன். ஆனால் அதையும் தாண்டி ரொம்ப ஹாப்பியாக ஜாலியாக வந்து பார்த்தீங்கன்னா என்ஜாய் பண்ணிட்டு வந்தோம். அதுக்கப்புறம் வீட்டுக்கெல்லாம் வந்து சாப்பிட்டுட்டு அந்த துணி தான் போட்டுட்டு இருந்தேனே. ஸோ ரொம்ப அழுக்காக இருந்தது, எனக்கு மனசு கஷ்டமாக இருந்தது. துவச்சி காய போட்டுட்டு அக்கா ட்ரெஸ் தான் போட்டுருந்தேன். வீட்டுக்கு வந்ததுக்கு அப்புறம் அடுத்த பிளான் மூவிக்கு போகிறது. திடீர்னு போட்ட பிளான் அது எதாச்சா பண்ணாங்க. அப்புறம் மூவிக்கு போயிட்டு ஜாலியாக என்ஜாய் பண்ணிட்டு வந்தோம். ஸோ இந்த மாதிரிலாம் வந்து பார்த்தீங்கன்னா யாரெல்லாம் ஃபேமிலியோட சேர்ந்து எப்படிலாம் ஜாலியாக என்ஜாய் பண்ணுவீங்கன்னு சொல்லிட்டு கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்க. ஸோ நாங்கள் பண்ணதை வந்து பார்த்தீங்கன்னா அழகாக வந்து சொல்லிட்டோம். ஸோ அதான் ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க. மறக்காம சரண்யா மனோராஜ் யூடியூப் சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. இப்போ வந்து போயிட்டாரு. நெக்ஸ்ட் சூப்பரான மீட் பண்ணலாம். டாடா பாய்.